ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா தன்னோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு நாள் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிருப்பீங்க. அப்படி நீங்க மாட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு டிராஃபிக் ஜாம் மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கும்? ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், half an hour, மேக்ஸிமம் போனா ஒரு அரை நாள் வரைக்கும் நீடிச்சிருக்குமா? ஆனா அதே டிராஃபிக் ஜாம் 8 வருஷம் நீடிச்சுச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் வரலாற்றுல நிகழதான் செஞ்சிருக்கு. அந்த ஒரு அரிதான மற்றும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலக பொருளாதாரத்துல வணிகம் எவ்வளவு இன்றியமையாத ஒண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிதான் தரணுன்ற அவசியம் கிடையாது. வணிகம் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா ஒரு நாட்டுல உருவாக்குற ப்ராடக்ட்டை இன்னொரு நாட்டுல யூஸ் பண்ணவே முடியாது. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கால உருவாக்குற ஐபோனை வணிகம் அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா இந்தியால யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஆனா இந்த வணிகத்துக்கு யூஸ் பண்ற வேஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஷார்டஸ்ட் வழிகளை யூஸ் பண்ணா மட்டும்தான் அமெரிக்கால உருவாக்குற ஐபோனை லைட்டா விலையேற்றி இந்தியால விற்க முடியும். ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கான ரூட் ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு ஆகிற செலவு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க உருவாக்குற போன இந்தியால விற்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா தானே ரேட் வச்சு வித்தாகணும். சோ இந்த ஒரு விஷயம் இன்டைரக்டா மக்களை அளவுக்கு அதிகமா அஃபெக்ட் பண்ணும். அதே நேரத்துல நாட்டோட பொருளாதாரத்திலும் அளவுக்கு அதிகமான தாக்கத்தை கிரியேட் பண்ணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் 1869க்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல நிகழ்ந்துட்டு இருந்துச்சு. அதாவது யூரோப்ல இருக்கிற லண்டன் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து இந்தியாவுக்கு ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னா கப்பல் வழியா தான் கொண்டு வந்தானோ. அந்த கப்பலும் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓசன் வழியா ஆப்பிரிக்கா கண்டத்தை தாண்டி இந்திய பெருங்கடலுக்குள்ள நுழைஞ்சு, இந்திய பெருங்கடல இருந்து அரபிக் கடலுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்து தான் இந்தியாவை அடைஞ்சாகணும். இந்த ஒரு ரூட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சோ இந்த ஒரு ரூட் வழியா டிராவல் பண்ணி வந்தாலே அளவுக்கு அதிகமா செலவு இருக்க தானே செய்யும். இதனாலேயே அந்த காலத்துல பொருளாதாரம் அப்படின்ற ஒண்ணு பயங்கரமா வீழ்ச்சி அடைய தான் செஞ்சுச்சு. ஆனா 1869ல ஒரு சின்ன ஐடியாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஐடியா தான் சூயஸ் கனால். இது வேற எதுவும் கிடையாது. மனிதர்கள் ஆர்டிபிஷியலா வணிகத்துக்காக எகிப்துல உருவாக்க போற கால்வாய் தான் சூயஸ் கனால். இந்த கால்வாயை மட்டும் மனிதர்கள் உருவாக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவை அடைய வேண்டிய லண்டன் கப்பல் வெறும் 11,000 கிலோமீட்டர்ல இந்தியாவை அடைஞ்சிரும். சோ இந்த ஒரு சின்ன கால்வாயை இவங்க உருவாக்குறதுனால கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கம்மி பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு பொருளை ரொம்ப வேகமா இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துற முடியும். அதே நேரத்துல வணிகத்துக்கு ஆகிற செலவும் கம்மியாகும். சோ இந்த ஒரு கால்வாய் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்க பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, உலகத்தோட பொருளாதாரத்தையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐடியா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கால்வாயில ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா, இல்லைன்னா டேமேஜ் ஆச்சுன்னா, அதுவும் அந்த டைம்ல அந்த கால்வாய்க்குள்ள சில கப்பல்கள் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னடா இப்பெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இப்படியும் ஒரு இன்சிடென்ட் வரலாற்றுல நடக்கதான் செஞ்சிருக்கு. இது ஜூன் 5, 1967. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கானலை கட்டி 98 இயர்ஸ் கழித்து ஒரு 15 சரக்கு கப்பல்கள் இந்த கானல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டம் வணிகத்துக்கு ஏற்ற காலகட்டமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த கால்வாய் அமைஞ்சிருக்கிற எகிப்து நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த எகிப்து நாட்டுக்கும் அதோட அண்டை நாடான இஸ்ரேல் நாட்டுக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய பனிப்போர், அதாவது மனதளவுலயே மிகப்பெரிய சண்டைகள் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு பதற்றம் ஹெக்டிக்கான இயர் அப்படின்னா அது இந்த 1967 ஜூன் 5 அப்படின்னு தான் சொல்லியானோம். அந்த ஒரு பதற்றமான காலகட்டத்துல தான் இந்த 15 சரக்கு கப்பல்கள் இந்த கால்வாயில டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த கப்பல்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே இந்த கனல் டிராவல் வெறும் 12 மணி நேரத்துல முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில தான் இவங்க கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு டிராவல் வெறும் 12 மணி நேரத்துல முடிய போற டிராவல் கிடையாது அப்படின்றது அந்த டைம்ல அதுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிற யாருக்குமே தெரியாது. இது வழக்கமான டிராவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா அந்த கனலோட மிட்டு அவங்க அடைஞ்ச அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த கப்பல்கள்ல இருந்த எல்லாருமே அந்த கப்பலை விட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. அவங்க பாக்குறப்பதான் தெரியுது இவ்வளவு நாள் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, எந்த ஒரு இஷ்யூ பயங்கர ஹெக்டிக்கா இருந்துச்சோ அந்த ஒரு இஷ்யூ இப்ப ஹேப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. அதுதான் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய போர். இந்த போரை இனிஷியேட் பண்ணது இஸ்ரேல் நாடு. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணமா அமைந்ததே இந்த சூயஸ் கால்வாய் தான். ஏன்னா சூயஸ் கால்வாய் கட்டுறப்ப எகிப்தோட ஒரு பகுதி இஸ்ரேலுக்கு பக்கத்துல போயிருச்சு. இதை பார்த்த இஸ்ரேல் நாடு இந்த பகுதி கால்வாய்க்கு இந்த பக்கம் தானே இருக்கு, அப்ப இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியான சினாய் பெனின்சுலாவை கைப்பற்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதோட முதல் முயற்சி தான் இந்த மிகப்பெரிய சத்தம். அதுதான் இஸ்ரேல் எகிப்து மேல போட்ட மிகப்பெரிய குண்டு. இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வெறும்
ஒரு குண்டு கிடையாது, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிளேன்ஸ் வானத்துல பறந்துட்டு இருக்கு. கூடவே ஆயிரக்கணக்கான குண்டு சத்தமும் மக்களோட அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. சோ உடனடியா எகிப்து கவர்மெண்ட் இதுக்கு மேல கெனாலா திறந்து வச்சிருந்தா நல்லதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு கெனாலோட 2 எண்டான நார்த் அண்ட் சவுத் எண்ட் ரெண்டையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கெனால டிராவல் பண்ணிட்டு இருக்க எல்லா சிப்பையும் அதே இடத்துல நிப்பாட்ட சொல்லி உத்தரவும் போடுறாங்க. அண்ட் இந்த போர் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 6 நாள் நீடிக்குது. 6ஆம் நாள் முடிவுல இஸ்ரேல் வெற்றி பெறவும் செய்யறாங்க. சோ இப்போ இந்த சினாய் பெனின்சுலா இஸ்ரேலோட கைக்கு வந்துருது. அதன்படி பாக்குறப்ப இந்த சூயஸ் கால்வாய் தான் இப்போதைக்கு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல இருக்க ஒரு பார்டர்னே சொல்லலாம். சோ இப்போ கால்வாயோட மேற்கு பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எகிப்து தன்னோட ஆர்மி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிழக்கு பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தன்னோட ஆர்மி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கால்வாயும் ரொம்ப சின்ன பகுதி இல்லையா? சோ இந்த கால்வாயை கடந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள மக்கள் வந்துடக்கூடாது, இல்லாட்டினா கப்பல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே எக்கச்சக்கமான ஏற்பாடுகளை 2 நாடுகளுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலோட மேற்பகுதி அண்ட் கடலோட அடிப்பகுதி 2 இடத்துலயுமே கன்னி வெடிகுண்டுகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கடலோட மேற்பகுதியில கப்பல்கள் போனாலும் சரி, கடலுக்கு அடியில நீர்மூழ்கி கப்பல் போனாலும் சரி, இல்லாட்டினா மனிதர்கள் நீந்தி போனாலும் சரி, அந்த கன்னி வெடிகுண்டுல லைட்டா பட்டாலே கப்பலா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி வெடித்து சிதறிதான் ஆகணும். சோ இப்ப வேற வழியே இல்ல. அந்த கால்வாயில மாட்டின 15 கப்பல்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல்கள் எல்லாமே தான் நிக்கிற இடத்துல அப்படியே நங்குரத்தை போட்டு நின்றுதான் ஆகணும். ஆனா இதுலயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த கப்பல்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா அந்த 15 கப்பல்கள்ல 14 கப்பல்கள் கிரேட் பீட்டர் லேக் அப்படின்ற ஒரே இடத்துல மாட்டிக்கிருச்சு. ஆனா ஒரே ஒரு அமெரிக்கன் கப்பல் மட்டும்தான் தனியா மாட்டிக்கிருச்சு. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கால்வாய்க்குள்ள நடக்கிற ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். ஆனா இந்த ஒரு கால்வாயை தாண்டி உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கால்வாய் பிரச்சனைனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கால்வாயை மட்டும் மறுபடியும் வணிகம் அப்படின்றது தலையை சுத்தி மூக்கு தொடுற கதையா தானே ஆரம்பிக்கும். அப்படித்தான் மறுபடியும் வணிகம் ஆப்பிரிக்காவை கடந்து இந்திய பெருங்கடல போயிட்டு அரபிக்கடல்ல போயிட்டு இந்தியாவை வந்து அடைய வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வர்றாங்க. இதனால உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த வணிகத்தினால கொண்டு போற ப்ராடக்டோட விலையும் எக்குத்தப்பா எகிரவும் ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியும் கெனால்குள்ள வந்தோம்னா கிரேட் பீட்டர் லேக்ல 14 கப்பல்கள் மாட்டிட்டு இருக்கு. அதுல 4 கப்பல்கள் பிரிட்டிஷ், 2 வெஸ்ட் ஜெர்மன், 2 ஸ்வீடிஷ், 2 போலிஷ், 1 பிரெஞ்சு, 1 பல்கேரியன், 1 செக்கோஸ்லோவக் அண்ட் 1 அமெரிக்கன் ஷிப். இந்த 14 கப்பல்கள்ல இருக்க க்ரூ மெம்பர்ஸோட ஒரே எண்ணம் என்னன்னா, இவங்க எப்படா பிரச்சனையை முடிப்பாங்க, நம்ம எப்படா வீட்டுக்கு போறது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான். அந்த ஒரு நாளை எதிர்நோக்கி தான் இவங்க பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. ஆனா இது நாட்களா மட்டும் இல்லாம வாரங்களா தொடருது, வாரங்களா மட்டும் இல்லாம மாதங்கள், மாதங்களா மட்டும் இல்லாம வருடங்களாவும் தொடருது. இவங்களோட எண்ணமும் கைகூடுன பாடில்ல. நீங்களே சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு நாள் தான் இவங்கிட்ட இருக்க உணவை வச்சு இவங்களால சமாளிக்க முடியும்? சோ கையில இருக்க உணவும் தீருது, இவங்களுடைய ஹெல்த்தும் மன ரீதியா பயங்கரமா பாதிக்கப்படவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த 14 கப்பல் நிறுவனங்களும் எதுக்கு நம்ம இவங்களை தேவையில்லாம அங்க இருக்க வச்சிட்டு இருக்கோம், இதனால அவங்களும் பயங்கரமா மன ரீதியா பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நமக்கும் பொருட்செலவு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இவங்க சூஸ் பண்ண வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான வழி மட்டும்தான். ஏன்னா கடல் வழியில ஃபுல்லா இவங்க கண்ணி வெடி கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அது வழியா கப்பல் போனாலே டுமில்னு வெடிச்சிரும் இல்லையா? அதனாலதான் இவங்க விமானத்தை அனுப்பி அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் கம்ப்ளீட்டா அவங்க அனுப்பல. அந்த 14 கப்பல்கள்லயும் 3 டிஃபரெண்டான குரூப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு குரூப்லயும் 10 பேரை டிவைட் பண்றாங்க. சோ அந்த 3 குரூப்ல இருக்கிற 30 பேர் தான் அந்த 14 கப்பல்களும் பழுதாகாம பார்த்துக்கணும். அதாவது அந்த 14 கப்பல்களுக்கான மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா சப்போஸ் இந்த வார் முடிஞ்சுன்னா அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் இல்லையா? அப்படி எடுத்துட்டு போறப்ப பழுதாகாம இருந்தா மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த 3 டிஃபரெண்டான குரூப்பை கிரியேட் பண்ணி 30 பேரை விட்டுட்டு போறாங்க. அதுக்காக இந்த 3 குரூப்ல இருக்கிற 30 பேர் மட்டும் தான் இந்த வார் முடிகிற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் இந்த 3 குரூப்பையும் கம்ப்ளீட்டா ஸ்வாப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஏ என்ற ஒரு 3 குரூப் இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து பி என்ற 3 குரூப் இந்த இடத்துக்கு வந்து அந்த கப்பலோட மெயின்டெனன்ஸை பார்த்துக்குவாங்க. நீங்களே சொல்லுங்க பாப்போம். சுற்றி பாலைவனம், நடுவில் ஒரு சின்ன கால்வாய், அந்த 2 கால்வாய்க்கு 2 சைட்லயும் 2 நாட்டோட ஆர்மி படைகள் துப்பாக்கி ஏந்தி நின்றுட்டு இருக்காங்க. கடல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்னி வெடிகளை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சிச்சுவேஷன்ல 3 மாசம் இந்த 30 பேர் இந்த 14 கப்பல்கள்ல மட்டும் வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்னா எவ்வளவு கொடூரமா இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுல. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷனையும் செம்மையா என்ஜாய் பண்ணி அந்த 30 பேர் கழித்தார்கள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? உங்களால நம்பவே முடியாது. அவங்க எந்த மாதிரி எல்லாம் தன்னோட வாழ்நாளை கழிச்சாங்க தெரியுமா? அந்த 30 பேர் 14 கப்பல்கள்ல குரூப்பா பிரிஞ்சு ஒவ்வொரு கப்பல்லையும் ஒவ்வொரு என்டர்டைன்மெண்டா நடத்த ஆரம்பிச்சாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரிட்டிஷ் கப்பல்ல ஃபுட்பால் மேட்ச் நடத்த ஆரம்பிச்சாங்க, பல்கேரியன் கப்பல்ல மூவிஸ் ஓட்ட ஆரம்பிச்சாங்க, ஸ்வீடிஷ் கப்பல்ல பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜெர்மன் ஷிப்ல சர்ச் வழிபாடுகளை அரேஞ்ச் பண்ணாங்க, அண்ட் பிரெஞ்சு கப்பல்ல கம்யூனிட்டி கார்டன் அரேஞ்ச் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த 2 நாட்டு பார்டர்லயும் இருக்க படை வீரர்களை கடுப்பேத்துற மாதிரி செம்ம ஃபன்னான ஒரு கேமையும் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுதான் லைஃப் போட் ரேஸ். சரி, இதோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் மேல செம்ம ஜாலியான ஃபன்னான ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. அதுதான் 1968ல ரியல் ஒலிம்பிக்ஸ்க்கே டஃப் கொடுத்த பிட்டர் லேக் ஒலிம்பிக்ஸ். இந்த ஒரு ஃபன்னான ஒலிம்பிக்
பார்டர்ல இருந்த ஆர்மி மென்னுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே பயங்கர ஆச்சரியமான விஷயமா அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் இந்த கப்பல்கள் இருக்கிற குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே தன்னைத்தானே பண்ணா காமிச்சுக்க ட்ரை பண்ணாலும் இவங்க இருக்கிறது ஒரு பாலைவனம் இல்லையா, சோ அங்க மணல் புயல் அளவுக்கு அதிகமா வீசும் இல்லையா, சோ இந்த மணல் புயல்னால வந்த மணல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க நிப்பாட்டி வச்சிருந்த எல்லா கப்பல்களையுமே ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இதனாலேயே பல வளர்ந்து ஜகஜோதியா கொண்டு வந்த எல்லா கப்பல்களுமே இப்ப பாலடைஞ்சு கோல்டன் கலர்ல எல்லோ கலர்ல மாறி நின்னுச்சான். இதனாலேயே அந்த எல்லா கப்பல்களையுமே எல்லோ ஃபிளீட் அப்படின்னு கூட சொல்லி அழைத்தாங்களாம். என்னதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நடந்தாலும் இந்த ஒரு வார் எண்டுக்கு வர்ற மாதிரியே தெரியல. வருடங்களும் ஓடுது, 6 வருடங்களும் ஆகுது. சரியா இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பித்து 6 வருடங்கள் கழித்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1973 அப்ப அந்த கப்பல்களுக்குள்ள இருந்த எல்லாருக்குமே இன்னொரு மிகப்பெரிய சத்தம் கேக்குது. என்னடா மறுபடியும் சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறப்பதான் தெரியுது இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் காரங்க தானே போய் குண்டை போட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா எகிப்து சிரியா கூட சேர்ந்துட்டு இஸ்ரேல் மேல போய் குண்டை போட்டாங்க. இத பார்த்த உடனே அந்த கப்பல்களுக்குள்ள இருந்த எல்லாருமே செம்ம காண்டாகி, அடே என்னடா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்பீங்கன்னு பார்த்தா கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா பார்த்துட்டு இருந்தாங்களாம். இந்த ஒரு எதிர்பாராத தாக்குதல்னாலேயே எகிப்து நாடு மறுபடியும் சினை பெனின்சுலாவை கைப்பற்றவும் செய்யறாங்க. ஆனா இஸ்ரேல் இதை அப்படியே விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் எகிப்து மேல போர் தொடுத்து அவங்கள படிப்படியா சினை பெனின்சுலால இருந்து பின்வாங்கவும் வைக்கிறாங்க. சோ மறுபடியும் இஸ்ரேல் சினை பெனின்சுலாவை கைப்பற்றாங்க. ஆனா இந்த மாதிரி இஸ்ரேல் எகிப்தை பின்வாங்க வைக்கிறதுக்காக எடுத்த மொமெண்ட்ல தன்னந்தனியா ஒரே ஒரு கப்பல் மட்டும் அந்த 15 கப்பல் இருந்துச்சு பாத்தீங்களா, அதாவது அமெரிக்க கப்பல் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கப்பல் மேல தவறுதலா ஒரு குண்டையும் போடுறாங்க. அந்த ஒரு குண்டுனால அந்த கப்பல் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகவும் செய்யுது. சோ இவங்க தேவலாம போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு சண்டைனாலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான உயிரிழப்புகள் அண்டு சேதாரமும் உருவாகுது. சோ இதெல்லாம் பார்த்தா இந்த 2 நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல பயங்கரமா ஃபீல் பண்ணி ஒரு அமைதி உடன்படிக்கைக்கும் வர்றாங்க. அதன்படி அந்த கால்வாயோட பார்டர்ல இருந்த எல்லா ட்ரூப்ஸுமே ரிமூவ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் பிடிச்சு வச்சிருந்த அந்த சினைன் பெனின்சுலாவை மறுபடியும் எகிப்திலேயே திருப்பி கொடுத்துடுறாங்க. சோ வாரம் முடிஞ்சு அந்த நிலப்பகுதியும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த கால்வாயில இருக்க கப்பல்களை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்படிதான் அந்த கப்பல்ல இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஓபன் ஆகுது. ஏன்னா 6 வருஷத்துக்கு மேல போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலேயே அந்த கால்வாய் முழுக்க குண்டு கிண்டு உடைந்த பொருட்கள் அப்படின்னு குப்பை கூலங்களா நிரம்பி காணப்படுது. சோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அந்த கப்பல்கள் அங்கிருந்து நகரவே முடியும். இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்றாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் ஒரு நாள் 2 நாள்ல முடியல, மறுபடியும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நீடிக்குது. சோ ஃபைனலா 5 ஜூன் 1975 அன்னைக்கு இந்த கானல் மறுபடியும் திறக்கப்படுது. அந்த 14 கப்பல்களும் புறப்பட தயாராகுது. ஆனா அதுல இருந்து 2 கப்பல் மட்டும்தான் நகரவே ஆரம்பிக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல இந்த கப்பல்கள் எல்லாமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு இல்லையா, அதனாலேயே கிட்டத்தட்ட 12 கப்பல் கம்ப்ளீட்டா பழுதாயிருது. 2 கப்பல் மட்டும்தான் தன்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு மூவ் பண்ணி தன்னோட ஹோம் பிளேஸையும் அடையுது. அதுதான் ஜெர்மன்ஸ் கப்பல். இந்த 2 கப்பல்களும் தன்னோட தாய்நாட்டை அடையிறப்ப அந்த துறைமுகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் சீரப் பண்ணி அந்த கப்பலை வரவேற்றாங்களாம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு கப்பல் 8 வருஷம் 3 மாசம் 5 நாள் ஒரே இடத்துல நின்று மறுபடியும் புறப்பட்டு தன்னோட தாய்நாட்டை அடையுதுன்னா அதோட குவாலிட்டி எந்த லெவல்ல இருந்திருக்கும், வேற லெவல்ல தானே இருந்திருக்கும். அதனாலதான் அத்தனை பேர் நின்று அதை சீரப் பண்ணி வரவேற்கவே செய்யறாங்க. அதுக்காக மற்ற 12 கப்பல் தன்னோட தாய்நாட்டை அடையலையா அப்படின்னு கேட்டா எய்டட் மூலமா, அதாவது புது கப்பல்கள் வரவழைக்கப்பட்டு அந்த கப்பல்களை இழுத்துட்டு போய் அதோட தாய்நாடுகளுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். சோ ஃபைனலா 8 வருடங்கள் கழித்து எல்லா கப்பல்களுமே தன்னோட தாய்நாட்டை அடைஞ்சிருச்சு. என்னதான் இந்த 14 கப்பல்கள் தன்னோட தாய்நாட்டை அடைந்தாலும் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வரைக்கும் இந்த கேனலை விட்டு தாண்ட முடியாம தவித்த இந்த ஒரு டிராபிக் ஜாம் தான் மனித வரலாற்றிலே நிகழ்ந்த மிகப்பெரிய டிராபிக் ஜாம் அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து ஏதோ சம்திங் புதுசா அண்ட் வித்தியாசமான ஒரு ஹிஸ்டரியை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மிஸ்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, பை பை, see you.